என் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கேரக்டர் சர்டிஃபிகேட்டில் யாரிடம் நம்ம கையெழுத்து வாங்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேரக்டர் சர்டிஃபிகேட்டில் யாரிடம் கையெழுத்து வாங்குறது அப்படின்றதுல இன்னும் நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இங்கே தெளிவாக கொடுத்துருக்கேன். யார்கிட்ட நம்ம கையெழுத்து வாங்கலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்கிட்ட வாங்கலாம். அவங்க கவர்மெண்ட் அல்லது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் ஹெச்எம்மாக இருக்கணும். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மிடில் ஸ்கூல் ஹெச்எம், பிரைமரி ஸ்கூல் ஹெச்எம்கிட்ட வாங்கக்கூடாது. அடுத்தபடியாக கவர்மெண்ட் டாக்டர் அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ரேங்க்கில் வாங்கலாம். அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற டாக்டராக மட்டும்தான் இருக்கணும். தனியாக ப்ரைவேட்டில் கிளினிக் வச்சுருக்க டாக்டர்கிட்டையோ இல்லை வேறு பெரிய ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய டாக்டர்கிட்டையோ வாங்கக்கூடாது. அவங்க கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கணும். மூணாவது போலீஸ் இன்ஸ்பெக்டர், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ரேங்க்கில் இருக்கவங்ககிட்ட நம்ம வாங்கலாம். எஸ்ஐ இந்த மாதிரி இவங்ககிட்ட வாங்கக்கூடாது. அடுத்தபடியாக அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஏஇட்ட வாங்கலாம். அவங்க இபி, பிடபிள்யூடி இந்த டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கலாம், அவங்கக்கிட்ட வாங்கலாம். அடுத்தபடியாக பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், அதாவது பிடிஓ, அவங்க ரேங்க்குக்கு மேலே இருக்கவங்ககிட்ட வாங்கலாம். அடுத்தபடியாக கவர்மெண்ட் காலேஜ் பிரின்ஸிபல்கிட்ட வாங்கலாம் அல்லது எய்டட் காலேஜ் பிரின்ஸிபல்கிட்ட வாங்கலாம். நான் எய்டடோ அல்லது செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜோ இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நம்ம வாங்கக்கூடாது. ஏழாவதாக நம்ம வைஸ் சான்சலர்ஸ் வாங்கலாம். ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் இன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் யூனிவர்சிட்டி அவங்ககிட்ட எதாவது வாங்கலாம். மேஜிஸ்ட்ரேட் அண்ட் அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ரேங்க்கில் அவங்ககிட்ட வாங்கலாம். 9வதாக ஆஃபீஸ் ஆஃப் த இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ், அதாவது நேவி, ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி இருக்கக்கூடிய ஆஃபீஸர் ரேங்கில் இருக்க கேடட்டை நம்ம கையெழுத்து வாங்கலாம். அடுத்தபடியாக தாசில்தார்ட்ட வாங்கலாம். அவங்க ரேங்க்குக்கு மேலே இருக்கவங்ககிட்ட வாங்கலாம். அசிஸ்டன்ட் டைரக்டர் அண்ட் அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ரேங்கில் இருக்கவங்ககிட்ட நீங்கள் கையெழுத்து வாங்கலாம். அடுத்தபடியாக சீனியர் ஆஃபீஸர் இன் சிவில் சர்வீஸ் ஆஃப் கேடட்ஸில் வாங்கலாம். அடுத்தபடியாக ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற அதிகாரிகள்கிட்ட நம்ம வாங்கலாம். இந்த கேரக்டர் சர்டிஃபிகேட் எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். நீங்கள் வேணுமா அதை செக் பண்ணிக்கோங்க.